எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற நம்ம சிவகாசி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வெள்ளூர் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில்பட்டி அந்த தெருவு பகுதியில் நம்ம இருக்கோம். இங்கே இருக்கிறவங்க குறிப்பாக பார்க்க போனோம் அப்படின்னா அருந்ததியர் சமூகமாக இருக்கிறாங்க. இங்கே 1000க்கும் மேற்பட்டவங்க வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து இங்கே வசித்து வர்றாங்க. குறிப்பாக இவங்களுக்கு அத்தியாவசிய தேவைன்னு பார்க்கும்போது, இவங்களில் ஒரு நபர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள முறையாக புதைக்கிற இடத்துல வந்து ஒரு கட்டுமானம், ஒரு நீர், அதாவது வந்து ஒரு போர்வெல் அமைச்சு கொடுக்கல இந்த ஊராட்சி மன்றம். அதே மாதிரி அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த கொட்டை அமைச்சு கொடுப்பாங்கல்ல கவர்மெண்ட்ல இருந்து, அந்த மாதிரியான எதுவுமே இங்கே வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு வந்து எந்த ஒரு வசிக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு இதுவுமே நமக்கு ஏற்பாடு பண்ணி தராம இன்னைக்கு வரைக்கும் இவங்க இன்னும் அடிமட்டத்திலே இருக்கிறாங்க. அடிப்படை வசதியான சாக்கடை, பார்க்க போனால் குடி தண்ணீரோ முறையா வந்து இவங்களுக்கு வழங்காம, இது குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்ல போனா பெண்களுக்கு இங்க வந்து ஒதுங்கக்கூடிய இடமா எதுவுமே இல்லாம இருக்கு. ஒரு கழிப்பறை வசதி வந்து குறிப்பா வேணும் அப்படின்றத வந்து இந்த மக்களோட கோரிக்கையா வந்து நாங்க முன்வைக்கிறோம். ரோடு அது மாதிரி நாங்க கண்ணார பார்க்கும்போது சாலை வசதி முறைப்படி இல்லாம இருக்கு. மின்சாரமுமே வந்து அடிக்கடி பழுது நீங்குது அப்படின்றாங்க. குடிநீர் வசதி இல்லைன்றாங்க. சாக்கடை குப்பையாவே கிடக்கு. இது அல்றதுக்கு ஆள் இல்லை. குறிப்பா அந்த சமூகம், இங்க இருக்கக்கூடிய இந்த சமூகன்றதே தப்பு. இங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து துப்புரவு பணியில ஈடுபட்டு இந்த ஊரை வந்து சுத்தப்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஒரு அடிப்படை வசதியை பூர்த்தி செய்யாம இருக்கிறது எந்த விதத்துல நியாயம்? இது சுதந்திரம் வாங்கி கிட்டத்தட்ட 70-80 வருஷத்தை கடந்து போயிட்டு இருக்கும் போதும் இன்னும் வெள்ளக்காரன் காலத்துல அடிமையா இருக்கிற மாதிரி இப்படி எங்களை ஒதுக்கப்பட்டு வச்சிருக்கிறது வந்து எங்களால ஏற்றுக்க முடியல. புதுசா வந்து பதவியில புதிய பதவிகளை ஏற்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விஜய் அவர்களும், இந்த ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வந்து புஷி ஆனந்த் அவர்களும், இந்த சட்டமன்ற தொகுதியில் இருக்க சட்டமன்ற உறுப்பினர் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த பகுதி மக்களுக்கு என்ன செஞ்சா இவங்களுக்கு அத்தியாவசிய தேவை வந்து சரியாகுமோ அந்த சரியான செயல்களை வந்து செய்யணும். நம்ம எல்லா ஊர்லேயும் இப்போ நாங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் எம்எல்ஏவும் எல்லா பகுதியிலையும் ஆய்வுக்கு போகிறாங்க. இந்த குறிப்பாக இந்த வெள்ளூர் பகுதியில் வந்து ஆய்வுக்கு வந்து இந்த பகுதி மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படின்றது வந்து எங்களோட கோரிக்கையாக இருக்குது. நாங்கள் வந்து இப்போ ஒரு கோஷமாக வந்து இதை பதிவு பண்ண போகிறோம். எங்களுக்கு வேண்டும் அடிப்படை வசதி எங்களுக்கு வேண்டும், அடிப்படை வசதி எங்களுக்கு வேணும் அப்படின்றதான் நாங்கள் வந்து கோரிக்கையை வைக்கிறோம். இது பல முறை வந்து நாங்கள் கிராம சபையிலையும் தீர்மானமாக எழுத கொடுத்துருக்கோம். இங்கே இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் நாங்கள் இந்த புகாரை நாங்கள் முன் வச்சிருக்கோம். எத்தனை பேர்த்திட்ட முன் வச்சாலும் நாங்கள் ஆண்டுகள் மாறுதே வழிய நாங்கள் அதே இடத்துல தான் நாங்கள் இருக்கிறோம். 4 நாட்கள் இவங்க இந்த ஊரில் துப்புரவு பணி செய்யலை அப்படின்னா அந்த ஊர் நாரி போயிடும். அப்படிப்பட்ட மக்களை நீங்கள் பழி வாங்கிட்டு இருக்கிறீங்க. சட்டத்தின் ஆட்சி நடக்குது. என்ன செய்யணுமோ இந்த கிராம வளர்ச்சியில நான் இன்னைக்கு கூட ஆய்வு செய்யும் போது பார்த்தேன், கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் இந்த வெள்ளூர் ஊராட்சியில வந்து முறைகேடு நடந்ததை வந்து நாங்க நேரடி கள ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்கோம். இப்படி முறைகேடுகள் பண்ற அமௌண்ட்டுகள்லாம் முறைப்படி இவங்களுக்கு வந்து அந்த மயான வசதிகள்ல செய்ய கட்டிடமோ போர்வெல்லோ இல்லை அங்க ஒரு மின்சாரம் இருக்கணும் அப்படின்னா அரசு சட்டத்திலேயே இருக்கு. இன்னும் 70-80 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மின்சாரமும் கிடைக்கல, எதுவும் கிடைக்காம பாவம் மழை காலங்களில் இவங்க பிணத்தை வந்து புதைக்கும் போது வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற வேதனையோடு சொல்லும் போது நமக்கு ரொம்ப கண்ணீரே வருது. அதனால இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாடு அரசும் இங்கே இருக்கக்கூடிய விருதுநகரோட மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்கு என்ன தேவை, நாங்கள் எல்லா கோரிக்கையும் சொல்லிட்டோம், முன்னாடி தான் சொல்கிறோம், திரும்பவும் சொல்கிறோம், இந்த ஊருக்கு அடிப்படை வசதி வேணும். நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பெண்களாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன அந்த கழிப்பறை வசதி வேணும் சொல்லுங்க. இந்த பகுதி மக்களுக்கு குறிப்பா வந்து இன வேறுபாடுகள் பார்த்து வேலைகள் கிடைக்காமையும் இருக்கு. நல்ல இளைஞர்களா படிச்ச இளைஞர்களா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து குறிப்பா வேலைகளும் இங்க இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல படிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. சொல்லுங்க, ஒரு நபரா ஒரு வேலை கிடையாது. ஊராக்கு பயராசுல தான் கிடைக்காங்க. அப்ப வேலை கிடைக்குன்னு படிச்சு போடுறோம். அப்ப வேலை எங்க கொடுக்க மாட்டீங்க, பணம் கேட்டுனா கூட காசு தர மாட்டேங்குது. எந்த பையன் தான் கிடையாது. ஊரா பயராசுல
இந்த விஷயத்தை வந்து நம்ம மக்களிடமே கூட்டம் போடுறதுக்குள்ள நாங்க மனு கொடுத்துட்டோம். ஆனா எந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. வீட்டுக்கு 4 பேர் 5 பேர் இந்த கோரிக்கையை நாங்க வந்து தமிழக முதல்வருக்கு வந்து நாங்க கோரிக்கையா முன்வைக்கிறோம். இதை நீங்க முன்னெடுத்து இந்த கிராமத்தோட வளர்ச்சிக்கு உதவுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நம்பி காத்து இருக்கிறோம். இந்த 5 ஆண்டுகளா